Welcome back to the new world of education zoology tip channel. Today we will see about PGTRB zoology, immunology unit 8th one. And இப்போ இன்னைக்கு கொடுக்குற நோட்ஸோட இந்த டைப்ஸ் வந்து முடியுது, இம்யூனோகுளோபின்ஸ் டைப்ஸ் வந்து முடியுது, டியும் இயும் பார்த்துருவோம் இன்னைக்கு, அதோட முடிச்சதும் அதுக்கான நோட்ஸை வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், பிடிஎஃப்பும் அதிலே கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி டெலிகிராமில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டெலிகிராம் அட்ரஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான பிடிஎஃப்பையும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டி டெல்டா. டி மீன்ஸ் டெல்டா. பி செல்லோட சர்ஃபேஸ் மேற்பரப்பில் இது காணப்படுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் 4 பாலிபெப்டைட் சங்கிலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கிளைகோப்ரோட்டீன். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய எல்லாத்துக்கும் அதே பாயிண்ட்ஸ் வர்றதுனால நான் அதை வந்து எழுதாம இருக்கேன். ஸோ இது வந்து கிளைகோப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4 பாலிபெப்டைட் செயின், 2 வந்து லைட் செயின், 2 வந்து ஹெவி செயின்ஸா இருக்கு. அதுல இந்த 2 லைட் செயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே மாறாது. அது என்ன வகை இருக்கும்னா கப்பா அல்லது லாம்டா வகையில தான் வந்து இருக்கும். கப்பா வகை அப்படின்னு சொல்லும்போது 60%, லாம்டா அப்படின்னா 40% வந்து இருக்கும். அது எப்போதும் இந்த கான்ஸ்டன்டா தான் இருக்கு. அண்டு 2 ஹெவி செயின்ஸ். ஹெவி செயின்ஸ் வந்து இங்க டிங்கிறதுனால டெல்டா வகை. ஓகேவா? ஒன்னுலயும் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போ மியூ வகைனா எம்னு சொல்லுவோம், ஆல்பானா ஏன்னு சொல்லுவோம், ஈனா எப்சிலான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க 2 ஹெவி செயின் அப்படிங்கும்போது டெல்டா வகை. ஆனா எதுல வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்டிலேஜஸ் ஃபிஷ்ல இருந்து ஆரம்பிச்சு மேமல்ஸ் வர பாலூட்டி வரை இருக்கு. ஆனா எக்ஸப்ட் பேர்ட்ஸ்ல மட்டும் இது கிடையாது. ஆனா இதோட மூலக்கூறு எடை மாலிகுலார் வெயிட் பார்த்தோம்னா 1,80,000 அளவுல வந்து இருக்கு. பிளட் சீரம்ல வந்து ரொம்ப லோ குவான்டிட்டி தான் இருக்கு. 0.03% மில்லிகிராம் தான் அளவுல வந்து ரத்த சீரம்ல வந்து காணப்படுது. அண்டு 20% இந்த 77 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அண்டு கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் படியும் திறன் அடிப்படையில் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். அது 7 இயர்ஸ் டைப். அண்ட் கார்போஹைட்ரேட் வந்து 12% கண்டெயின் ஆயிருக்கு. இதோட ஹாஃப் லைஃப் ஸ்பேன் வந்து 2 to 3 days வந்து இருக்கு. அண்ட் இது சப்டிவிஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா சப் கிளாஸஸ் வந்து இம்யூனோகுளோபின் D1, D2 அப்படின்னு 2 வகை வந்து காணப்படுது. பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது இம்யூனிட்டியில வந்து நேரடியா வந்து பங்கு பெறாது. ஓகேவா? டைரக்டா வந்து மற்ற வகை மாதிரி இம்யூனோகுளோபின்ஸ் மாதிரி இது வந்து டைரக்டா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. பட் இது வந்து இம்யூனோகுளோபின் எம்மோட சேர்ந்து ஆன்டிஜென் ரிசெப்டாரா வந்து இருக்கும். ஆன்டிஜென் ரிசெப்டார் அப்படின்னா 10 ஆன்டிஜென் பைண்டிங் சைட்ஸ் வந்து 10 இருக்கு அப்படின்னு சொன்னோம். அண்ட் பி செல்லோட சர்ஃபேஸ்ல வந்து ரிசெப்டார்ஸ் வந்து 1 lakh அளவுல வந்து ரிசெப்டார்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ அத்தனை ரிசெப்டார்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட இம்யூனோகுளோபின் எம்மோட சேர்ந்து அந்த ரிசெப்டாரா வந்து செயல்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சுவாச இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல இருக்க இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல வந்து பங்கு பெறுது. பேசோபில் அண்ட் மாஸ்ட் செல்லோட இணைஞ்சு ஆன்டி மைக்ரோபியல் ஃபேக்டரா காரணியா வந்து செயல்படுது. வைரஸோ மற்ற டாக்ஸின்ஸோ வேற ஏதோ ஒரு பேத்தோஜனுக்கு எதிராக என்ன செய்யுது அப்படின்னா வந்து பேசோபிலோடையும் மாஸ்டர் செல்லோடையும் இணைஞ்சு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியில வந்து ஈடுபடுது. ஓகேவா? இதுதான் வந்து இம்யூனோகுளோபின் டியோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் இம்யூனோகுளோபின் இ. இ மீன்ஸ் தட் இஸ் எப்சிலான். அப்போ வந்து 4 பாலிபெப்டைட் செயின் இருக்கும். அதுல 2 வந்து லைட் செயின் இருக்கும், 2 ஹெவி செயின்ஸ் இருக்கும். லைட் செயின்ஸ்னால காப்பா லாம்டா வகையும் அண்ட் ஹெவி செயின்ஸ் அப்படிங்கும்போது எப்சிலான் வகை, அதுதான் இ. ஓகேவா? அண்ட் மோனோமர் ஷேப், அதோட பென்டாமர் ஆல்ரெடி எல்லாம் சொல்லியிருந்தோம். அது மாதிரி ஷேப்ல இங்க மோனோமர் ஷேப் இருக்கு. மாலிகுலார் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 1,90,000 அளவுல வந்து இருக்கு. ஹீட் லேபிள் இம்யூனோகுளோபின் அப்படின்னு கூட இதுக்கு பேர் சொல்றோம். இந்த நேம் அதர்வைஸ் நேம் வர்றதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் மேக்சிமம் இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் அந்த அளவுக்கு கேட்கல, இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் நடத்தணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். கேட்டா என்ன செய்யறது? அதனால ஸோ ஹீட் லேபிள் இம்யூனோகுளோபின் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஹீட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் பிளட் சீரம்ல ரொம்ப 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 கம்மியான அளவுல வந்திருக்கு. 0.00004 மில்லிகிராம் அளவுல வந்திருக்கு. அண்ட் பிளாஸ்மா செல்லையும் ரொம்ப குறைஞ்ச கம்மியான அளவுல வந்திருக்கு. இதோட மெயினான ஈனாலே மெயினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அலர்ஜி. அந்த ஒவ்வாமை சமயத்துல வந்து இதோட
அந்த சென்சிட்டிவிட்டி அந்த ஆக்டிவேஷனை வந்து 50ல இருந்து 100 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஒவ்வாமை சமயத்துல மட்டும், அலர்ஜி ஏற்படுற சமயத்துல மட்டும் இதோட ஒர்க் வந்து ரொம்ப 50ல இருந்து 100 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டரா வந்து மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஹாஃப் லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 2 to 3 days and carbohydrates contain 12%. அண்ட் இதோட செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 8 years. ஆல்ரெடி நம்ம வந்து டிக்கு என்ன சொன்னோம்னா கோஎஃபிஷியன்ட் வந்து செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 7 years சொன்னோம். இங்க வந்து இம்யூனோகுளோபுலின் இ அப்படின்னு சொல்லும்போது செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 8 years அப்படின்னு சொல்றோம். இதோட அந்த எஃப்சி பகுதியில வந்து ரிசெப்டரா வந்து அந்த இது மாஸ்ட் செல் அண்ட் ஆல்சோ பேசோபில்ஸோட சேர்ந்து எப்சி பகுதி அப்படின்னு சொன்னோம்னா அதோட ஸ்டாக் தண்டு பகுதின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பகுதியில ரிசெப்டரா வந்து செயல்படுது. நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க ஸ்டார்டிங்ல அப்படின்னா வந்து ரியாஜின் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரியாஜின் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்ன காரணத்தினால ரியாஜின் அப்படின்னு சொன்னாங்க? ரியாஜினிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அந்த சேலை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அதனால இது வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரியாஜின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாத்தியாச்சு இப்ப இம்யூனோகுளோபுலின் இன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து இன்னொரு நேம் என்ன சொல்றோம், ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா ஹீட் லேயபிள் இம்யூனோகுளோபுலின் சொன்னோம். அண்ட் ஆல்சோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன கூட சொல்றாங்கன்னா ஸ்கின் சென்சிட்டிவ் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 types of otherwise named is that first one that is heat layable and another one is skin sensitive antibody. இது ரெண்டுமே எதை தான் குறிக்குது அப்படின்னா இம்யூனோகுளோபுலின் இ தான் வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் இதோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது மெயினா புரோட்டோசோவன்ஸ் பாரசைட்டுக்கு வந்து அகைன்ஸ்டா வந்து இருக்கு. ஓகேவா? புரோட்டோசோவன்ஸோட அந்த ஒட்டுண்ணிகளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கறதாகவும், உருளை புழுக்களுக்கு ஹெல்மின்த் பாரசைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதுகிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கவும், அண்ட் குடல் புழுக்களுக்கு எதிராக நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இம்யூனிட்டியை வந்து கொடுக்குது. அண்ட் ரியாஜினிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை தூண்டுது. அதனாலதான் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா ரியாஜின் அப்படின்னு கூட பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இவ்வளவுதான் வந்து இம்யூனோகுளோபின் ஈல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஸோ இதோட இந்த 5 types ஆன இம்யூனோகுளோபின் ஏ, ஜி அண்ட் டிஇ அண்ட் ஆல்சோ எம் இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அனதர் ஒன் டாபிக் வந்து இதுல இருந்து வந்து போடுறேன். டோட்டலா இம்யூனாலஜியை முடிச்சு விட்டு நம்ம அடுத்த யூனிட் வந்து போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் அவங்களையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. அண்ட் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நோட்ஸ் வந்து டைப் பண்ணி தான் நான் கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலதான் நோட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இப்போ வந்து நீங்க இதை பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.